வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி வாசத்திலே வாசம் தரும் பூவனம் நீதானே தேசத்திலே ராகம் தரும் வீணையும் நீதானே. டேய் உன்னை எதுக்குடா ஃபர்ஸ்ட் உட்கார வச்சோம்? பேசுடா, ஸ்டார்ட் பண்ணுடா. டேய் போலீஸே. வைஷு தங்கம், இப்போ என்ன உங்களுக்குலாம் பிரச்சனை? பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைடா. உன்கிட்ட ஜஸ்ட் எப்பவும் போல பேசலான்னு வந்தோம், வேற ஒன்றும் இல்லை. வைஷுமா எங்கள் மேலே கோவமாக இருக்கியாடா? எதுக்கு கோவப்படணும்? இல்லை தங்கம், உன்னை கேட்காம ஒரு சில முடிவுலாம் எடுத்துட்டோம்ல, அதனால மனசு கஷ்டமாக இருக்குது. அதான் உன்கிட்ட பேசலான்னு வந்தோம். உனக்கு அண்ணனுங்க மேலே அக்கா மேலே ஏதாவது வருத்தமாடா? ஏய், ஃபர்ஸ்ட் எல்லாரும் நார்மலா பேசுங்களேன். புரிஞ்சுக்காத அளவுக்கு அவ மெச்சூரிட்டி இல்லாதவ கிடையாது. நம்ம வீட்டிலே நம்ம எல்லாரை விட பயங்கர ஷார்ப்பா அவ தான். ஒன்று நினைக்கிறோம் அப்படின்னா அதை நினைச்சோம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் அவ தான். அப்படி இருக்கும்போது இப்ப நீங்களாம் எடுத்த முடிவுல அவளுக்கு எந்த வருத்தமும் இருந்திருக்காது. ஏன் இந்த முடிவு எடுத்தோன்றதை மட்டும் புரிய வைங்க போதும். அதை விட்டுட்டு தேவையில்லாம அவளை பயமுறுத்துவீங்க போல நீங்களும் பயந்து. வைஷுமா, சொல்லண்ணே, இப்போ என்ன பிரச்சனை? எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க. நான் ஓப்பனாகவே உங்ககிட்ட பேசுகிறேன். வைஷுமா, அந்த ஆள் ஏன் வந்து பொண்ணு கேட்டார் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு இது வரைக்குமே ஐடியா கிடையாது. ஆனால் பழி வாங்கிறதுக்காக தான் பொண்ணு கேட்டிருப்பாருன்னு மட்டும் எங்கள் அடி மனசில் என்ன ஸ்ட்ராங்காகவே இருக்குது. மற்றபடி அந்த ஃபேமிலியில் இருக்கிற யாரையுமே குத்தம்னு சொல்ல முடியாதுடா. கிருஷ்ணாவை நானும் நோட் பண்ணியிருக்கேன். இந்த வீட்டுக்கு வரும்போது சரி போகும்போது சரி யாருக்கிட்டையும் தப்பாக பேசுனது கிடையாது. அவன் மரியாதைக்கு எந்த குறைச்சலும் வச்சது கிடையாது. ஏன் லாஸ்ட் செமஸ்டர் உனக்கு அவன் தானே கைட் பண்ணான். அவன் ஒரு பார்வை உன்னை தப்பாக பார்த்துருப்பானா, பேசியிருப்பானா சொல்லு? அது எல்லாத்தையும் தாண்டி அவன் நல்லவன்டா. மகா அன்னிக்கும் மகா நீ அம்மாவுக்கும் பண்ண கொடுமைக்கலாம் அந்த ஆள் நல்லா உணர்ற மாதிரி அஸ்வின் நான் பாடம் கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்கு. அது உனக்கும் தெரியும்டா வைஷு, தெரியாமலாம் இல்லை. அதையும் மீறி அப்படிப்பட்டவன் குடும்பத்துக்கு என்னையே அனுப்புறீங்க, என்னையே அனுப்பணும்னு முடிவெடுத்தீங்க அப்படின்னு உன் மனசில் கேள்வி இருக்கும். மகாவையும் அப்படிதான் வீணா போயிட்டு வா அப்படின்னு நினச்சி இந்த குடும்பத்துக்கு அனுப்புனாரு. ஆனால் அவரோட எண்ணம் பழிக்கல. மகா இங்கே வந்து நல்லா தான் இருக்கா, நம்ம எல்லாரும் நல்லா தான் பார்த்துக்கிறோம். அதே மாதிரியே கிருஷ்ணா அவருக்கு பிறந்த பையன்றதை தாண்டி மகானியோட தம்பி, அது உனக்கு நல்லாவே தெரியும். மகானி மாதிரி தான் அவனும் இருப்பான். அக்ஷயா கூட கேட்டா, நடுவுல கிருஷ்ணா ஒரு மாதிரி இருந்தான், அதெல்லாம் என்ன மாமா அப்படின்னு கேட்டா. ஆனா எனக்கு அதுலலாம் உடன்பாடு கிடையாது. அவனை யாரோ ஒருத்தவங்க பின்னாடியில இருந்து ப்ளே பண்றாங்க. அவங்க அத்தையா கூட இருக்கலாம். நானும் அஸ்வினி இதை பத்தி அடிக்கடி விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அவன் இதுக்கப்புறம் அந்த மாதிரி தப்பு பண்ணாத அளவுக்கு நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். உனக்கு நல்லாவே தெரியும் வைஷு, கிருஷ்ணாவை பற்றி நாங்கள் யாரும் சொல்ல தேவையில்ல. ஏன்னா லாஸ்ட் செமஸ்டர் சரவணன் சொன்ன மாதிரி உனக்கு அவர் தான் கைட் பண்ணார். அதுலேயே உனக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் உன்னை எப்படி பார்த்தாரு, உங்ககிட்ட எப்படி பழகினாரு அதெல்லாம். அழிய பெருமாள் மட்டும் பொண்ணு கேட்கணும்னு நினச்சிருந்தா கூட எங்கள் மனசில் பட்டிருக்கும், இந்த ஆள் பழி வாங்குறதுக்கு தான் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க எல்லாருமே உன்னை பொண்ணு கேட்கணும்னு நினச்சிருக்காங்க. அது முதல்ல கிருஷ்ணாவோட அம்மா தான் உன்னை பொண்ணு கேட்கணும்னு நினச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அண்ணி அண்ணன் எல்லாரும் நினச்சிருக்காங்க. எனக்கு இன்னும் கிருஷ்ணாவுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவன் மனசில் ஏதோ ஒரு விதத்தில் ஆசை இருந்ததுனால தான் இவங்க எல்லாருமே உன்னை பொண்ணு கேட்கணும்னு நினச்சிருக்காங்க. கடைசி கட்டமாக வேற அந்த ஆள் உன்னை ஆயுதமாக பயன்படுத்தி நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னு முடிவு பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் இது எல்லாத்துக்கும் மூல காரணம் கிருஷ்ணாவுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா காலையில் ஸ்ரீ வீட்டுக்கு வந்த உடனே கிருஷ்ணாவுக்காக ஒரு பொண்ணு பார்த்துருக்கோண்டா, அந்த பொண்ணை பற்றி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு முன்னாடி 2 டேஸாகவே எனக்கு கால் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். ஏதோ ஒரு விஷயம் பேசணும். ஆனால் இதை பற்றி பேச கூப்பிட்டுருப்பான்றது இந்த ஆள் வந்து பொண்ணு கேட்டதுக்கு அப்புறம் தான்டா எனக்கு தெரிஞ்சுது. மேபி அந்த ஆள் பிளான் பண்ணி கூட வந்து கேட்டிருந்திருக்கலாம். இவங்க எல்லாரும் பொண்ணு கேட்கணும்னு சொன்னப்போ நம்ம எல்லாரும் தரமாட்டேன்னு சொல்லிட்டோன்னா என்ன பண்ணுறது? அஸ்வின் கிட்ட மட்டும் ஸ்ரீ பேசினா நம்ம பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி தானே விட்டுருவாப்ல. நம்மளா போய் பொண்ணு கேட்டால் எப்படி லாக் பண்ணிடுவோம் அப்படின்னு அவர் தீர்மானமாக உன்னை பொண்ணு கேட்டே ஆகணும், எப்படியாவது கிருஷ்ணாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணுன்ற இன்டென்ஷனோட தான் வந்து பொண்ணு கேட்டிருக்காரு. அது மட்டும் கிளியராக புரியுது. இப்போவும் சொல்கிறேன்டா, நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் மகானியை உள்ள அனுப்புனாரு. நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் இப்போ கிருஷ்ணாவுக்கும் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி மகானிக்கு பாசிட்டிவாக தான் முடிஞ்சுது. அதே மாதிரியே கிருஷ்ணா லைஃப்லையும் பாசிட்டிவாக தான் முடியணும். எங்கள் தங்கச்சி தைரியமானவன் எங்களுக்கு தெரியும். அதையும் தாண்டி இந்த அண்ணனுங்க சப்போர்ட் எங்கள் தங்கச்சிக்கு இருக்குன்றதையும் எங்களுக்கு தெரியும். என் தங்கச்சி தைரியமானவ, போய் அந்த வீட்டில் எல்லாரையும் சமாளிப்பான்றதெல்லாம் எனக்கு தெரியும். அந்த கலிய பெருமாளுக்கு நல்ல லெசன் கற்றுக் கொடுப்பான்றதே எனக்கு தெரியும். நாங்கள் இப்போது அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணல. எங்கள் தங்கச்சி தைரியத்தை பற்றி நாங்கள் கவலைப்படலை. ஆனால் என் தங்கச்சிக்கு கிருஷ்ணாவை முடிவு பண்ணது விருப்பம் இல்லையா? கிருஷ்ணா உனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்றது தான். சொல்லுடாமா, அமைதியாகவே இருக்க. ஏன்னா உன்னை கேட்காம முடிவெடுத்துட்டோன்னு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. சொல்லுடாமா, நீ என்ன பதில் சொன்னாலும் அதை ஏற்றுக்கிற மாதிரி தான் நாங்கள் இருக்கோம். நாங்கள் பண்ணது தப்புன்னு அந்த ஆள்கிட்ட பேசி நாங்கள் சமாளிச்சுக்கிறோம். உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு மட்டும் சொல்லுடா.
இது வரைக்கும் என் லைஃப்ல இது நல்லது இது கெட்டதுன்னு யார் முடிவெடுத்தா? நாங்கள் தாண்டா எடுத்தோம், இருந்தாலும் இது லைஃப் பிரச்சனை இல்லை. நீங்க இல்லாம எனக்கு தனியா ஒரு லைஃப் வந்துருச்சானே, அப்படி எப்படி நீ பிரிச்சு பார்க்க நினைச்ச? ஏய், அவன் அப்படி சொல்லலை. இருந்தாலும் இது ஒருத்தவங்க கூட நம்ம லைஃப் லாங் வாழ போகிற வாழ்க்கடா, அதனால கேட்குறோம். அண்ணா, இந்த மாதிரிலாம் நீங்க தயங்கி தயங்கி வந்து என்கிட்ட பேசுறது தான் கஷ்டமா இருக்கு. என்னவோ நீங்க தப்பான முடிவு எடுத்துட்ட மாதிரி என்கிட்ட கூனி குறுகி உட்காந்துருக்கீங்க. இது வரைக்கும் என் லைஃப்ல எனக்கு இது நல்லது இது கெட்டதுன்னு நீங்க தான் எடுத்து சொல்லியிருக்கீங்க. அப்பா அம்மா பேச்சு கேட்டு வளர்ந்ததை விட உங்க பேச்செல்லாம் கேட்டு வளர்ந்தது தான் அதிகம். என் சந்தோஷம் என்னன்னு உங்களுக்கு தெரியும், என் துக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நான் ஒரு பொருளை பார்க்கும்போதே அந்த பொருள் எனக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிடுவீங்க. அதையும் தாண்டி நான் ஆசைப்படுறதுக்கு முன்னாடியே எல்லா பொருளையும் என் கையில் கொண்டு வந்து தந்திருக்கீங்க. அது அக்காவாகட்டும், நீங்களாகட்டும், மாமாவாகட்டும், யாராக இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது லைஃப் லாங் நான் வாழ போகிற வாழ்க்கையை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்திருக்கீங்க. அது எப்படின்னா தப்பாகும்? எனக்கு உங்கள் மேலே எந்த வருத்தமும் கிடையாது. நீங்கள் எல்லாரும் இப்படி வந்து கேட்குறது தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. அப்போது உனக்கு சம்மதமாடா? சம்மதம் இல்லைன்றதை தாண்டி நீங்கள் எடுத்த முடிவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எல்லாரும் எனக்காக யோசிக்கிறது எப்போவுமே கரெக்டாக இருக்கும்னு நான் நம்புறேன்னு. அதை தாண்டி இப்போதைக்கு என்கிட்ட இந்த ஆன்சர் கிடையாது. நீங்கள் முடிவு பண்ணதாகவே இருக்கட்டும். இந்த கல்யாணத்தில் எனக்கு சம்மதம் தான். ஆனால் நீங்கள் அடுத்தது கேட்குறீங்க பாருங்கள், கிருஷ்ணாவை பிடிச்சிருக்கா? அந்த கேள்விக்கெலாம் எனக்கு இப்போதைக்கு பதில் சொல்ல தெரியலண்ணே. ஏன்னா எனக்கும் பெருசாக அவரை பற்றி தெரியாது. நீங்கள் சொன்ன மாதிரி லாஸ்ட் செமஸ்டர் எனக்கு கைட் பண்ணார். என்னை தப்பாக ஒரு பார்வை பார்த்தது கிடையாது, என்கிட்ட தப்பாக பேசுறது கிடையாது. இது எல்லாமே கரெக்டு தான். மற்றபடி அவரை பற்றி எனக்கு எந்த டீட்டெயிலும் தெரியாது. பொறுமையாக தெரிஞ்சுக்கோடா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உனக்கு டைம் இருக்குது. நம்ம தான் சொல்லியிருக்கோமே கல்யாணம் இப்போதைக்கு முடிவு பண்ண மாட்டோன்னு. அதே தானே நானும் சொல்கிறேன். நீங்கள் முடிவு பண்ண கல்யாணத்தில் எனக்கு சம்மதம் தான். அந்த ஆளை என்னால் சமாளிக்க முடியும். அந்த ஆளுக்கு பயந்துக்கிட்டுலாம் நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்கள் அண்ணனுங்களுக்கு எங்கள் அக்காக்களுக்கு இருக்கிற தைரியத்தில் கொஞ்சமாச்சும் எனக்கு இருக்கும்ல, நான் சமாளிப்பேன். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்படி சொன்னார்ல, அக்ஷயா அக்காவுக்கு சின்ன வயசில் முடிவு பண்ணீங்க, ஆனால் கல்யாணம் இப்போ தான் பண்ணுறீங்கன்னு. அதே மாதிரி எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம், கொஞ்ச நாள் போகட்டும். இப்போ படிக்கணும்னு ஆசை இருக்குன்னு எங்களுக்கு தெரியும்டா. ஆனால் நீ அடுத்து படிக்க போகிற 3 வருஷம் வெயிட் பண்ண முடியாதுல்ல. அண்ணன், நான் 3 வருஷம் டைம் கேட்கல. அக்ஷயாக்கா கல்யாணம் முடியட்டும், எல்லாம் முடியட்டும். அதுக்கப்புறம் ஒரு 8 மாதம் அந்த மாதிரி. தங்கம், நீ அதை பற்றி யோசிக்காத. 1 வருஷம் கூட நம்ம டைம் கேட்கலாம். ஏன்னா நீ அந்த பையனை பற்றி புரிஞ்சுக்கணும், அந்த பையன் உன்னை பற்றி புரிஞ்சுக்கணும். நீ சொன்ன மாதிரி நாங்கள் எடுத்த முடிவில் உனக்கு பிரச்சனை கிடையாது. உனக்கு தேவை டைம் தானே, நீ எடுத்துக்கூடா. பொறுமையாக பார்த்துக்கலாம். மற்றபடி உனக்கு எந்த வருத்தமும் இல்லைல்லடா. ஒரு சின்ன ட்ரெஸ்ஸு விஷயமா இருந்தால் கூட நீங்கள் எனக்கு பார்த்து பண்ணுவீங்க. அப்படி இருக்கும்போது என் லைஃப்ல இதில் எப்படி நீங்கள் தப்பாக முடிவு எடுத்திருப்பீங்க? அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு சம்மதம் தான். எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு கிருஷ்ணா சீனியரை பற்றி பெருசாக எதுவுமே தெரியாது. இது வரைக்கும் கிருஷ்ணா சீனியர் அப்படின்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். மற்றபடி அக்கா சொன்ன மாதிரி நடுவில் நான் பயந்துக்கிட்டு இருந்தேன் அவரோட கேரக்டரை பற்றி யோசிச்சலாம். ஆனால் அதை இப்போ மாம் சொல்லிச்சு பார்த்தீங்களா, வேறு யாரோ அதுக்கு ரீசனாக இருப்பாங்க, அந்த பையன் நல்ல பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குண்ணே. அதெல்லாம் நான் கிளாரிஃபை பண்ணிக்கணும், அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ண்ணே. அப்போ தான் நான் அவரை நம்பி அந்த வீட்டுக்கு போக முடியும். மகானியை என்னதான் ஒரு பிளான் பண்ணி இந்த வீட்டுக்கு அமைச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் நீ மகானிக்கு உறுதுணையாக இருந்ததுனால மட்டும்தான் மகானியால் எங்கள் சர்வே பண்ண முடிஞ்சுது. வேறு யாருக்கும் அவங்க கேரக்டர் பற்றி தெரியாது. ஆனால் நீ ஃபுல் சப்போர்ட்டாக நின்ன. துபாரி இப்போ அவரை எதிர்த்து மகானியே நிற்கிறாங்க. அதே மாதிரி நான் அந்த வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா கிருஷ்ணா சீனியரை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், என்னை பற்றி அவர் தெரிஞ்சுக்கணும். அப்படி இருந்தால் தானே அந்த ஃபேமிலிக்குள்ளே போய் நான் அடுத்து பார்க்கலாம், எந்த ஸ்டெப்பாக இருந்தாலும் எடுக்கலாம். டேய், அப்பவே சொன்னேன் பாத்தீங்களா, நம்ம எல்லாரை விட அவ தான் கிளியரா இருப்பான்ட்டு. இப்படி பாயிண்ட்டை பிடிச்சா பாரு. மாம்ஸு பாயிண்ட்டை பிடிக்கிறதுக்காக பேசல, பின்ன மகான் இந்த வீட்டுக்குள்ளே பிளாங்காக தானே வந்தாங்க. அஸ்வின் அண்ணன் சப்போர்ட் இருந்ததுனால தானே இந்த அளவுக்கு எழுந்து நிற்கிறாங்க. அஸ்வின் அண்ணன் மட்டும் சப்போர்ட்டாக இல்லைன்னா அன்னைக்கு இந்த அளவுக்கு தைரியம்லாம் வருமா? கரெக்டு தான்டா, 100% கரெக்டு தான் நீ சொல்கிறது. நாங்கள் ஒத்துக்கிறோம். கிருஷ்ணாவோட சப்போர்ட் இருந்தால் தான், கிருஷ்ணாவை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணா உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீ அந்த வீட்டுக்குள்ளே போய் சர்வே பண்ணலாம். அது எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. மாம் சொன்ன மாதிரி 1 வருஷமே டைம் கேட்கலாம். அதுக்குள்ளே நீ புரிஞ்சுக்கோ. அடுத்து நீ படிக்கிறதுக்கான ஏற்பாடும் பண்ணலாம். படி, அங்கே போனதுக்கப்புறமும் படிப்பை கண்டினியூ பண்ணு. அதுக்கு எனக்கு தெரிஞ்சு ரோஷினி, ஸ்ரீ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த சப்போர்ட்லாம் உனக்கு பண்ணுவாங்கடா, எதுவும் ப்ராப்ளம் வராது. நீ சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம தள்ளி போடலாம். அதுக்கப்புறம் விதி என்னவோ அந்த படி நடக்கட்டும். அப்போது எங்கள் தங்கச்சிக்கு நாங்கள் எடுத்த முடிவில் சம்மதம், அப்படி தானே? நீ சம்மதம் சொல்லிட்ட, அதில் நாங்கள் தப்பு சொல்லலை. இருந்தாலும் நீ இன்னொரு டைம் சொன்னால் நல்லாயிருக்கும்டா. எனக்கு முழு சம்மதம். போதுமா? நீங்கள் எடுத்த முடிவு தப்பாக இல்லை. எப்போவுமே நல்லதுக்காக தான் யோசிப்பீங்க. அப்படி தான் நான் நினச்சிட்ருக்கேன். எனக்கு உங்கள் மேலெலாம் எந்த வருத்தமும் கிடையாது. எல்லாரும் கொஞ்சம் சிரிக்கிறீங்களா? இது போதும்டா இந்த அண்ணனுங்களுக்கு. உனக்கு எந்த பிரச்சனைனாலும் கூப்பிட்ட குரலில் வந்து நிற்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம். எங்களை கூப்பிடாமலே எங்கள் தங்கச்சி பிரச்சனையை சமாளிச்சிருவான்றதுலாம் எங்களுக்கு தெரியும். இருந்தாலும்
என்ன என் அண்ணன் ஒரு போலீஸு, அண்ணனுங்க டாக்டரு, இதோ மதுரை வீர சண்டியர் மாதிரி எங்கள் மாம்ஸு, இவங்கெல்லாம் கூட வச்சுக்கிட்டா நான் தைரியம் இல்லாமல் வளர்ந்துருக்க போகிறேன். எனக்கு தைரியம் நிறையா இருக்குண்ணே. நீ வெளியில இருந்து தான் ஆட்டி படைக்கிறேன், நான் உள்ளே போய் ஆட்டி படைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் விடு. என் கடைக்குட்டினா கடைக்குட்டி தான். சரி போதும், பாசமலர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மாம்ஸ் எல்லாரும் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுறீங்களா? என் அண்ணனுங்களெல்லாம் இப்படி பார்க்க தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அன்பினிலே அன்பினிலே ஆலயம் கண்டேனே, அண்ணன்களின் கைகளிலே தீபமும் நான் தானே. என்ன நோட் பண்ணீங்களா? நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. வருஷம் நம்ம வயசு ராதை கெட்ட போட்டு சூப்பரா இருப்பா. நம்ம எல்லாரும் அவளை அழகுபடுத்தி பார்ப்போம். ஆனா இந்த வருஷம் ராதைக்கு கிருஷ்ணர் வந்துட்டாரே. ஆமா, ராதையை தேடி அப்புறம் கிருஷ்ணர் வந்து தானே ஆகணும். கிருஷ்ணர் எப்படி நாளைக்கு புல்லாங்குழல் எடுத்துக்கிட்டே ராதையை பார்க்க வந்துருவாரா? ஆமா ஆமா, பூ வைக்க வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. என்ன விஷயமா? ராதை கெட்டப்லயே பூ வைக்க சொல்லிடலாமா? பாவம் அண்ணா அக்காலாம் ஃபீல் பண்ணுவாங்களேன்னு சம்மதம் சொன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போறீங்க பாத்தீங்களா? பூ வைக்கிறேன் அடுத்தது பொட்டு வைக்கிறேன்னு ஒரு வழியை தள்ளி விட்டுருவீங்க போல. எல்லாரும் அமைதியா இருங்கன்னு. பூவும் வைக்க வேணாம், பந்தலும் போட வேணாம், எல்லாம் பொறுமையா பாத்துக்கலாம். கடைக்குட்டி தங்கம் விவரம் பொழைச்சுப்படி. இவனுங்கெல்லாம் நம்பாத. பூ வைக்க சம்மதிக்காதன்னு. பூ வச்சேன்னு வச்சுக்கோயேன், அடுத்தடுத்த ஸ்டெப்பு போயிட்டே இருப்பானுங்க. அதனால நீ உன் ரூட்லேயே போ, பொறுமையா பூ வச்சுக்கலாம். ராதைக்கு இப்போதைக்கு அவசரம் இல்லையா? அதனால கிருஷ்ணரை புல்லாங்குழல் ஊதிட்டு அங்கேயே இருக்க சொல்லுங்க. ராதையை தேடி கிருஷ்ணர் இப்போதைக்கு வர வேணான்னு. நான் தானே. பாசத்திலே வாசம் தரும் பூவனம் இப்போ என்ன நீதானே. உங்களுக்குலாம் பிரச்சனை? அப்பா, நீங்க எதுக்கு இவங்க கூட சேர்ந்து உட்காந்துருக்கீங்க? தம்பி கிருஷ்ணா, அந்த மேட்டரை நான் சொல்றேன்னு நான் வேணாம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா வீட்டில் இருக்கிறவங்க தான் இப்போ முடிவு எடுத்துட்டாங்க. வீட்டில் இருக்கிறவங்க முடிவு எடுத்துட்டாங்க, நீங்க வேணான்னு சொல்றீங்களா? புரியல நீ. டேய், இன்னைக்கு உனக்கு பொண்ணு பார்த்து முடிச்சாச்சு தெரியுமா? பொண்ணு பார்த்து முடிச்சிட்டீங்களா? யாரை கேட்டு முடிவு எடுத்தீங்க? எந்த பொண்ணை முடிவு பண்ணீங்க? தம்பி, உனக்காக தான் நானும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கு அந்த பொண்ணை பிடிக்காது, ஏன் முடிவு பண்ணீங்க? நானும் உனக்காக சண்டை போட்டுக்கிட்டு தான்டா இருக்கேன். நீ கவலைப்படாத, கண்டிப்பா கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடலாம். நீங்க என்ன பேசுறீங்க, இவங்கள என்ன பேசுறாங்க எனக்கு புரியல. வீட்டில் எல்லாரும் சொன்னாங்க. எனக்கும் சரின்னு தான் பட்டுச்சு. நம்மளும் குடும்ப பகைய எவ்வளவு நாள் தான் எடுத்துட்டு போறது. அதான் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துருவோமேன்னு நானே போய் பொண்ணு கேட்டுட்டு வந்துட்டேன்டா தம்பி. பா, எனக்கு புரியல. யார் வீட்டில் நீங்க போய் பொண்ணு கேட்டீங்க? வேற யார் வீட்டில் போய் பொண்ணு கேட்டோம்? அதான் அம்மாவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேடா ஆல்ரெடி. வைஷ்ணவியா நம்ம பெரியசாமி பெரிய நாயகி அம்மா வீட்டில் தான் போயிட்டு பொண்ணு கேட்டோம். வசந்த் தங்கச்சி. வைஷுவ பொண்ணு கேட்டீங்களா? அப்பா நீங்களா கேட்டீங்க? நான் தாண்டா கேட்டேன். அம்மா சொன்னது சரின்னு பட்டுச்சு, அதனால பொண்ணு கேட்டேன். ஆனா நான் தீர்மானமா சொல்லிட்டேன்டா தம்பி, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண கிருஷ்ணாவுக்கு விருப்பமே கிடையாது. யாரை கேட்டு மாமா திடீர்னு வந்து பொண்ணு கேட்டீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தா கூட நான் சொல்லியிருந்திருப்பேன்ல கிருஷ்ணாவுக்கு அந்த பொண்ணை பிடிக்காதுன்னு. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க எதுக்கு மாமா வந்து இப்ப பொண்ணு கேட்டீங்கன்னு நான் மாமாவை நல்லா திட்டிட்டேன். மாமாவும் சரிம்மா தெரியாம பொண்ணு கேட்டுட்டேன், அந்த பொண்ணை வேணான்னு சொல்லிடலான்னு சொல்லிட்டாரு. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போய் ஒரு வார்த்தை, நாளைக்கு அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிடலான்னு இருக்கோம். என்னடா வேணான்னு சொல்லிடலாம்ல? அண்ணன் ஏன் வேணான்னு சொல்றோம்? அதான் அப்பா அம்மா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அப்பாவே தான் போய் பொண்ணு கேட்டுட்டாரு. அப்புறம் நம்ம என்ன வேணான்னு சொல்றோம்? உனக்கு தான் பிடிக்காதே தம்பி. நாங்க கேட்டப்ப கூட உள்ளூர் பொண்ணுலாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. சரி சரி, என் பிள்ளைய போட்டு கிண்டல் பண்ணாதீங்க தம்பி. அந்த வீட்டு பொண்ணை தான் கேட்டுட்டு வந்திருக்கோம். முடிவு பண்ணியாச்சு. பூ வைக்கிறதுக்கு சொல்றேன்னு இருக்காங்க. போய் ஒரு நாள் பூ வச்சுட்டு வந்துடலாம். கல்யாணம் மட்டும் ஒரு 6 மாசம் ஆகட்டும்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு இதுல சம்மதம் தானடா? நீங்க எடுத்தா முடிவு ஓகே தான்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிப்பா, நீ எல்லாரும் கூடயும் பேசிக்கிட்டு இரு, நான் கிளம்புறேன். சரிங்கப்பா. அப்பா, உங்களுக்கு எதுல வருத்தம் இல்லையே? நீங்க முழு மனசோட தானே போய் பொண்ணு கேட்டீங்க? முழு மனசோட தான் போய் பொண்ணு கேட்டேன்டா. எனக்கு முழு சம்மதம். அந்த வீட்டு பொண்ணு இந்த வீட்டுக்கு வரதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. குடும்ப பகலாம் மறந்தாச்சு. குடும்ப சரிப்பா. அப்புறம் நீ டைம் ஆயிடுச்சு, போய் தூங்கலாம் நீங்களா? நாங்க போய் தூங்குறோம், அதுக்கெல்லாம் எங்களுக்கு தெரியும்ல. நீ சொல்லு, பொண்ணு உனக்கு பிடிக்காதுல்ல, கேன்சல் பண்ணிடலாம்ல. மாமா சொல்றாருன்றதுக்காக தான் நீ ஒன்றும் சம்மதிக்க வேணாம். ஆமாண்டா, நான் கூட அஸ்வின் கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். கிருஷ்ணாவுக்கு ஆல்ரெடி பிடிக்காதுன்னு தான் சொன்னா. பட் எங்க அப்பா வந்து திடீர்னு பொண்ணு கேட்டுட்டாரு, எங்களால தவிர்க்க முடியல. நாங்க போய் கிருஷ்ணாட்ட ஒரு டைம் பேசிட்டு உனக்கு முடிவு சொல்லிடுறோம்டா அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ அவனுக்கு கால் பண்ணணும். நான் கால் பண்ணி வேணான்னு வேணா சொல்லிடவா? அண்ணன் சோதிக்காதண்ணா. என் புள்ள மூஞ்சில எப்படி ஒரு பரிதவிப்பு தெரியுது பத்தியா? புள்ள பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாம, பிடிக்கலன்னு சொல்ல முடியாம தவிச்சு போய் நிக்கிறான். போதும், 2 பேரும் வாயை மூடுங்க. சம்மதம் தானடா? எனக்கு வைஷுவை பிடிக்குமா?
அப்பாவுக்கு பிடிக்காதுன்றதுனால தான் நான் என் மனசில் அந்த விருப்பத்தை சொல்லலை. உங்கள் அப்பா ஏன் வந்து பொண்ணு கேட்டாருன்னு எங்களுக்கு இது வரைக்கும் தெரியலடா. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நீ மைண்டில் வச்சுக்கோ. உனக்கு பிடிச்ச பொண்ணை கடவுள் உன் கையில் கொடுக்குறாரு. அந்த பொண்ணை கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. உன்னை நம்பி தான் அவள் இந்த வீட்டுக்குள்ளே வரப்போறா. எங்கள் யாரையும் நம்பி வரல. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீ தான் இருக்கணும். அப்பா எப்படிம்மா வந்து பொண்ணு கேட்டாரு? அதான் எங்களுக்கு இது வரைக்கும் புரியாத புதிராகவே இருக்குது. அப்பா ஏன் கேட்டாருன்னு. அம்மா சொல்கிற மாதிரி அப்பா கேட்டாரு, எல்லாரும் கேட்டோமா அப்படின்றதெல்லாம் தேவையில்ல. உனக்கு வைஷுவை பிடிச்சிருக்கு. இப்போ சொன்ன பார்த்தியா, அந்த பதிலில் நீ ஸ்ட்ராங்காக இரு. கடைசி வரைக்கும் அவளை உனக்கு பிடிச்சதா இருக்கணும். யாருக்காகவும் பிடிக்காம போகக்கூடாது. உன்னை நம்பி தான் அவள் இந்த வீட்டுக்குள்ளே வரப்போறா. எங்கள் எல்லாரையும் நம்பி வரல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீ தான் கிருஷ்ணா நடந்துக்கணும். தம்பி, உன் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குடா. உனக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே செஞ்சு பழகிட்டோம். அதே மாதிரி தான் வடி மனசில் ஒரு எண்ணம் இருந்துச்சு, வைஷுவை கல்யாணம் பண்ணணுன்னு. அதை தான் இப்பயும் செஞ்சுருக்கோம். மாமாவே வந்து பொண்ணு கேட்டுட்டாரு. அவர் கேட்டது பெரிய விஷயம் இல்லை, அவங்க பொண்ணு தரேன்னு சொன்னது பெரிய விஷயம் இல்லை. அவள் இத்தனை பேருக்கு நடுவில் அவ்வளோ பாசத்தோட வளர்ந்துருக்கா. அந்த பாசத்துக்கு எந்த குறையும் இல்லாமல் அவளை எந்த கஷ்டமும் படுத்தாமல் நீ தாண்டா பார்த்துக்கணும். ஜானி, வைஷு ஏதாவது பேசினாளா? வைஷு பேசினாலாவா? அமைதியாகவே உட்காந்துருந்தாடா. மாமா சடனாக வந்து பொண்ணு கேட்டுட்டாரு. எங்கள் யாருக்குமே தெரியாது அவர் பொண்ணு கேட்க வருவாருன்ற விஷயமே. நாங்கள் யாரும் ப்ரிப்பேர் ஆகும் போகல. உங்கள் அப்பா அங்கே வந்ததுக்கப்புறம் தான் பொண்ணு கேட்க வந்திருக்காருன்றதே எங்களுக்கு தெரியும்டா. அதுவும் என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலை. நாங்கள் தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷனுக்கு தானடா போனோம். அப்படி இருக்கும்போது உங்கள் அப்பா அங்கே வருவாருன்னு நாங்கள் என்ன கனவா கண்டோம்? உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். உங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருந்தோம் இதை பற்றி. ஆனால் அவர் எங்களுக்கு முன்னாடி வந்து பொண்ணு கேட்பாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. அஸ்வின், அப்புறம் வசந்த், சரவணன் எல்லாரும் சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் பொண்ணு கேட்டீங்க, நாங்கள் தரேன்லாம் சொல்லிட்டோம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் உடனே அடுத்தடுத்த விஷயம் நடக்க வேணாம். அவள் அடுத்து படிக்கணும்னு ஆசைப்பட்றா. உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் அவள் படிப்பா. ஸோ ஒரு 6 மாதம் ஆகட்டும் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டானுங்க. பூ வைக்கட்டுமான்னு கேட்டதுக்கும் நீங்கள் கிருஷ்ணா ஒரு நாள் கூப்பிட்டு வாங்க, வந்து பூ வச்சுட்டு பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டாங்க. வைஷு கடைசி வரைக்குமே ஷாக்காக தான் இருந்தா. ஆனால் அவங்க எடுத்த முடிவில் சம்மதன்ற மாதிரி அமைதியாக இருந்தா. நான் பிடிக்கலன்னு சொல்லியிருப்பா. அட்லீஸ்ட் நம்ம வீட்டுக்கு வந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, முடிவு சொல்லியிருந்திருப்பாங்கல்ல. எனக்கு தெரிஞ்ச அவளுக்கு சம்மதம் தான் நினைக்கிறேன். அதையும் தாண்டி நீ தான் பேசுவியே, நான் தான் கேள்விப்பட்டிருக்கனே. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீயே சம்மதத்தை கூட கேட்டுக்கலாம். நான் பேசுவேன்னா நான் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக பேசியிருக்கேன். இது லைஃப் இல்லை. என் புள்ள மூஞ்சில எவ்வளோ சந்தோஷம். போங்கம்மா, நீங்கள் போங்க. சரி நாங்கள் சொன்ன எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ. அவளை சந்தோஷமாக பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு கிருஷ்ணா. உன்னை நம்பி தான் அவள் வீட்டுக்கு வருவா. சரிம்மா. தம்பி, அப்புறம் நாங்களும் போட்டுமா? கால் பண்ணி பேசிக்கிறியா? யான் நீ திடீர்னு போய் பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்க, அதுவும் அப்பாவா போய் அங்கே ஷாக் கொடுத்துட்டு வந்திருக்காரு. எனக்கு எப்படி ஃபோன் பண்ணுறதுன்னெலாம் தெரியல நீ. அதுவும் கரெக்டு தான். வெயிட் பண்ணுவோம். நம்மள தான் நேரில் வர சொல்லியிருக்காங்கல்ல. நேரில் போய் ஃபஸ்ட்டு பார்த்து பேசிட்டு பூ வச்சுட்டு அவகிட்ட ஒரு டைம் நேரில் பேசிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் ஓகே தான். அப்போ இது வரைக்கும் அந்த பொண்ணுக்கு சம்மதம் இல்லையா? உனக்கு மட்டும்தான் விருப்பம் இருந்துச்சா? அண்ணா, நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு நினச்சிட்டு இருக்கியா? உங்க அண்ணனுக்கு அவரே யாரை லவ் பண்ணுறாருன்னு இது வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ண தெரியாது. இதில் உன் லவ் தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்க போறாரா என்ன? அவரே குத்து மதிப்பாக பேசுறாரு. லவ்வுக்கு அவருக்கும் ரொம்ப தூரம்டா. ஏய், வாயை மூடுனா. மாய முடிக்கிட்டு தான் இருக்கும். இங்கே யாரும் லபதிபான்னு பேசிக்கிட்டு இல்லைன்னு. நீங்கள் கிளம்புங்க. தயவு செஞ்சு 2 பேரும் நிப்பாட்டுறீங்களா? இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் லைஃப்பில் நல்லா இருக்க மாட்டீங்கன்னா என் கல்யாணத்தை பற்றி நான் யோசிக்காமலே இருந்தேன். இப்போ கல்யாணம் முடிவு பண்ணிட்டு வந்துட்டீங்க. இதுக்கப்புறமாச்சும் எனக்காகவாச்சும் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழலாம்ல. சின்ன பையனாச்சு, சொல்ல வேணான்னு பார்த்தா 2 பேரும் ஓவரா தான் போறீங்கன்னா. எங்கள் டாப்பிக்லாம் நீ விடு. ஓவரா வாய் பேசாதானே, நாங்கள் பார்த்துக்குறோம். உங்கள் அண்ணன் எங்கே போயிட்ட போறாரு, நான் எங்கே போயிட்ட போகிறேன். அதனால் நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக தான் இருப்போம். ஆமாம் கிருஷ்ணா, நாளைக்கு அப்போ கிருஷ்ணர் வேஷம் போட்டுடலாமா? நீ கல்யாண வயசே வந்துருச்சு, கல்யாண பேச்சே எடுத்துட்டீங்க. இன்னும் எனக்கு தான் கிருஷ்ணர் வேஷம் போடுவீங்களா? ஏன் நீங்கள் ஒரு குழந்தைய பெற்று அந்த குழந்தைக்கு சித்தப்பாவா நான் கிருஷ்ணர் வேஷம் போடக்கூடாதா? அதுக்கு எந்த ஸ்டெப் எடுக்க மாட்டீங்க அப்படித்தானே? லாஜிக் கரெக்டு தான். டேய், உங்கள் அண்ணன் என்ன ஏதாவது பேச வச்சிட போறாரு. தம்பி ஆச்சுன்னு பார்க்குறேன். கம்முன்னு இருக்க சொல்லுவாங்க. அண்ணன் எல்லாம் வாங்கி கட்டிப்பாரு. ஏய், நீ சொல்கிற லாஜிக் படி எனக்கு குழந்தையே பிறந்தாலும் சரி, அந்த குழந்தைக்கு கிருஷ்ணர் வேஷம் போடுறதுக்கு முன்னாடி உனக்கு தான் கிருஷ்ணர் வேஷம் போடுவேன். வருஷம் உனக்கு தான் போடுவேன் ஃபர்ஸ்ட் கிருஷ்ணர் வேஷம். அது உனக்கு கல்யாணமே ஆனாலும் சரி, உனக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் சரி. புரியுதா? எங்களுக்கு எப்பயுமே இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா நீ மட்டும்தான். இந்த வருஷம் ஸ்பெஷல் கிருஷ்ண ஜெயந்தி. கிருஷ்ணனை தேடி ராதையும் வந்துட்டாங்க. ராதை தான் வந்துட்டாங்கல்ல, கிருஷ்ணரை விட்டுறலாம்ல. டேய் அஸ்வின் அப்பெல்லாம் சொல்லுவான். நானும் ஒரு 2 டைம் பார்த்துருக்கேன். அந்த வீட்டில் வைஷுக்கு தான் ராதை வேஷம் போடுவாங்க. அப்போ கிருஷ்ணருக்கும் போட்டுற வேண்டியதான் கிருஷ்ணர் வேஷம். ஏய், ராதை வந்துட்டாங்கன்ற கிருஷ்ணர் ரெடியா இருக்க வேணாமா? நாளைக்கு ரெடி பண்றோம். ராதையோட போட்டோவையும் வாங்குறோம், பாக்குறோம். நான் சொன்ன மட்டும் விடவா போறீங்க? எதையோ பண்ணுங்க. கிருஷ்ணா, இந்த மேரேஜில் உனக்கு சம்மதம் தானடா? ஏன்னா இப்போ இப்படி கேட்குற? இல்லடா, அப்பா கேரக்டருக்காக தான் நீ வேணான்னு சொன்ன. அப்பாவுக்கு அந்த ஃபேமிலியை பிடிக்காதுன்றதுலாம் உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். பட் இருந்தாலும் அப்பாவை வந்து பொண்ணு கேட்டிருக்காரு. எனக்கு என்னவோ இதில் வேறு ஏதாவது ப்ராப்ளம் வரக்கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் நீ உன் முடிவை மாற்றிக்க கூடாது. அவள் தான் உனக்குன்றதுல நீ ஃபிக்ஸ்டாக இருக்கணும். நீ என்ன அப்பாவை பற்றி தப்பாகவே யோசிக்கிற? அப்பா சைடு யோசிச்சா அப்பாவோட பக்கம் நியாயம் இருக்குன்னு தானே தோணுது. அப்பா அவங்க பண்ணது தப்பு தானே?
டேய் என்னடா இப்படிலாம் பேசுற? அப்போ நடந்த விஷயத்த நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ கரெக்டாக விசாரிக்காம அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது அவங்க தப்பு தானே. அதனால தானே அப்பாவுக்கு செகண்ட் லைஃப்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்தது. அதனால தானே அப்பா கோவமா இருந்தாரு. அப்பா கோவத்துலேயும் ஒரு நியாயம் இருந்துச்சுல்ல. கிருஷ்ணா தயவு செஞ்சு இந்த டாபிக்லாம் மறந்துரு. இப்போதைக்கு இந்த டாபிக் உள்ள எங்கேயுமே கிடையாது. வைஷு இதை பற்றி பேச வந்தாலும் நீ இதை பற்றி பேசணும்னு நினச்சாலும் தயவு செஞ்சு 2 பேருமே இதை பற்றி பேசாதீங்க. இப்போதைக்கு அடுத்த ஜென்ரேஷனோட லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணு. தயவு செஞ்சு உங்கள் அப்பா பிரச்சனையை மறந்துடுடா. இல்லை நீ நான் பொதுவாக சொல்கிறேன். அப்பா வேணும் அக்யூஸ்ட் ரேஞ்சுக்கு அண்ணன் பேச வரானே, அதனால சொன்னேன். சரி, உனக்கு இப்போதைக்கு எந்த டாபிக் பற்றியும் தெரிய தேவையில்ல. உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அவள் தான் உனக்கு எல்லாமே. அதை மைண்டில் வச்சுக்கோ, அவ்வளோதான். ஆனால் நீ அப்பாவை பற்றி தப்பாக யோசிக்கிறத விடுன்னு நியாயமாக யோசி. ஏய் நான் தப்பாக பேசலடா. அப்பாவை பற்றி தப்பாக பேசல. போதுமா? அப்பா நல்லவர் தான், எந்த விதத்துலையும் கெட்டவர் கிடையாது. ஆனால் உன் மைண்டுக்குள்ளேயே இதை வச்சுக்கோன்னா யாருக்கிட்டையும் போய் ப்ரூஃப் பண்ணிட்டு நிற்க தேவையில்ல. நம்மளுக்கு தெரியும் நம்ம அப்பாவை பற்றி. அதனால நீ வாயை முடிக்கிட்டு உன் லைஃப்பை மட்டும் யோசி. இப்போதைக்கு உன் கல்யாணத்தை பற்றி மட்டும் நீ யோசிக்கிறேன். போன காலம் தொட்டு என் வாழ்வில் பகலே இல்லை. இன்றோடு உன்னை தேடி இழைத்து விட்டே திசை கொன்றாய் தேடி. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி நல்லபடியாக படிச்சாச்சு. 2 பேர பசங்களுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு. அடுத்த வருஷம் 2 பேர பசங்களும் குட்டி கிருஷ்ணரையோ குட்டி ராதையையோ பெத்தி எங்க கையில கொடுக்கணும். அடுத்த வருஷம் பாதம் கையால போடக்கூடாது. என்ன என் பேரனும் பேத்தியோ நடந்துதான் வரணும். ஏன் பாட்டி, பேர பசங்களெல்லாம் வளர்க்குறதுக்கு நீங்கள் ரெடினா எங்களுக்கு ஓகே தான். அடுத்த வருஷம் நடக்க வச்சிடலாம். சும்மா இருங்க தம்பி. எங்க உடம்புல நல்ல தெம்பு இருக்கு. நீங்க ஆளுக்கு 4 கூட பெத்து கொடுங்க. வளர்க்கறதுக்கு நானும் தாத்தாவும் ரெடி தான். அப்போ சரி, ரெடி பண்ணிடலாம். சாமியை நல்லா வேண்டிக்கோங்கன்னு வேண்டிக்கிட்டு போய் கையோட சரவணனையும் அன்பழகிக்கும் வர சொல்லுங்க. அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிடலாம். அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு. என்னடி அம்மா, குட்டி அன்பழகி வர போறாளா இல்ல குட்டி சரவணன் வர போறானா? பாட்டி நான் குட்டி டாக்டர் தான் கேட்டிருக்கேன்னு. இல்லை பாட்டி, குட்டி அன்பழகி தான் வரப்போறா. குட்டி அன்பழகியா இருந்தாலும் சரி, குட்டி டாக்டரா இருந்தாலும் சரி, இல்ல 2 பேரும் வந்தாலும் சரி, வளர்க்கறதுக்கு தாத்தாவும் பாட்டியும் ரெடி தான். அடுத்த வருஷம் கிருஷ்ணர் காலடி வைக்கிறதுக்கு பேரன் பேத்தி எல்லாரும் வந்துடணும்னு கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போ இருக்கணும். இந்த மாதிரிலாம் ஒரு ஃபெஸ்டிவல் வரும் தாத்தா. ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுவோம், எல்லாரும் படைப்பாங்க, கொஞ்சம் சுண்டல் எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. இந்த மாதிரி சாப்பிட்ருக்கேன். அன்றைக்கி தான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ன்றது எனக்கு தெரிய வரும். ஆனால் இந்த வருஷம் என் லைஃப்பில் இப்படிலாம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இப்படிலாம் குடும்பத்து கூட கொண்டாடணும், இது தாண்டா குடும்பம், இது தாண்டா வாழ்க்கை அப்படின்னு தெரிய வச்சிருக்காரு கடவுள். உன்னோட ஒன்று கடவுள் முடிச்சு போட்டு தாயா வச்சிருப்பாரு. அந்த முடிச்சை எப்போ போடணுன்றது தான் விதிப்படி எழுதியிருக்கிற தலையெழுத்து. அந்த விதி உன்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கு. இதுக்கப்புறம் நீ வாழ்க்கையில் சந்தோஷமா இருப்ப. டாக்டர் நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் தான் சொல்லியிருக்கல. உங்களுக்கு எல்லாமாவும் இருப்பேன்னு அதானே என் பேத்தி தான் சொல்லியிருக்கல. எல்லாமாவும் உனக்கு இருப்பேன்னு. அப்புறம் ஏன்டா வருத்தப்படுறேன்? உண்மையிலே பாட்டி, உங்கள் பேத்தி கிடைச்சது தான் என் வாழ்க்கையிலே நான் பண்ண பெரிய புண்ணியம். எங்கள் அப்பா அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் அப்பா அம்மா எனக்காக விட்டுட்டு போன புண்ணியத்தில் கிடைச்சவதான் என் பொண்டாட்டி. அந்த புண்ணியத்தில் கிடைச்சதா தான் இந்த குடும்பம்னு நான் நினைக்கிறேன் பாட்டி. பெரிய வார்த்தைலாம் பேசாதடா தம்பி. எல்லாம் நல்லதுக்கு தான். சந்தோஷமா சாமியை கும்பிடுங்க. அடுத்த வருஷம் இந்த வீட்டில் குழந்தைங்க துள்ளி விளையாடணும். இந்த கிருஷ்ணர் பாதம் அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின். வைஷு சூப்பரா இருக்கு தெரியுமா ராதை வேஷத்துல? ஆமா, உன் நாத்தனார் ராதைக்கு தான் கிருஷ்ணர் இந்த வருஷம் தேடி வந்துட்டாரே. நாங்களாம் பேர பிள்ளைய அடுத்த வருஷம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா கிருஷ்ணரா இந்த வருஷமே நான் வரேன்னு அடுத்து பேரெல்லாம் உள்ள வரான். வருஷம் அவளுக்கு ராதை வேஷம் போட்டு அழகு பார்த்ததா என்னன்னு தெரியல. பேரும் கிருஷ்ணன் ஏத்த மாதிரியே கிருஷ்ணான் பேர் கொண்டவன் அவளுக்கு புருஷனா வரான். பாட்டி சொன்ன மாதிரி யாருக்கு யாருன்னு எழுதியிருக்கோ அதுபடி தானே தாத்தா நடக்கும். எல்லாரும் நினைக்கிறோம் அடுத்த வருஷம் குட்டி கிருஷ்ணர் வர போறாருன்னு. ஆனா இந்த வருஷமே பெரிய கிருஷ்ணர் உள்ள வந்துட்டார் போல. ஆமா பாட்டி, பாத்தீங்களா தம்பி பேர் கூட கிருஷ்ணான்னு வருது. कृष्णा राधिका पते नंद नंदना कृष्णा रुक्मिणी पते. அண்ணி, உங்களுக்கு இதெல்லாம் ஓவரா தெரியலையா? டேய் உண்மையிலே அவ்வளோ அழகா அம்சமா இருக்கடா. கிருஷ்ணருக்கு உண்டான 10 பொருத்தமும் உனக்கு தாண்டா பக்காவா பொருந்திருக்கு. சரி, எனக்கு பொருந்தி இருக்கிறதெல்லாம் கரெக்டு தான். ராதிகிட்ட போட்டாச்சா? ஏன்பா நீ இன்னும் ஃபோன் பண்ணவே இல்லையா? நீ இவ்வளோ நாள் நார்மலாக கால் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு கால் பண்ணவே வரல. நீ
புரியுதுப்பா, நல்லாவே புரியுது. இரு, மகாவுக்கு கால் பண்ணலான்னு. ஃபோட்டோ மட்டும் வாங்கித்தாங்கண்ணே. கண்டிப்பாடா. எப்படி பார்க்க செம்ம கியூட்டா இருக்கடா. அப்போ ஒன்னா நல்லா இல்லையா? அம்மாவும் அப்பாவும் வருஷம் வருஷம் உன்னை மட்டும் வேஷம் போட்டு தனியா வீட்டுல படைச்சிட்டு இருப்போம். நீ யாருமே இல்ல, யார்கிட்ட ட்ரெஸ் காட்டுறதுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்ப. இந்த வருஷம் நல்லா கெட்ட போட்டுக்கிட்டு நல்லா சுத்தி வரேன்னு ராதை அக்கா கூட. அம்மா நல்லா ஜாலியா இருக்கு தெரியுமா? இங்க என் தங்கம் ஜாலியா இருந்தாலே போதுமே, வேற யார் ஜாலியா இருந்தா இல்லைன்னா என்ன? என் தங்கம் ஜாலிக்கு மட்டும் எந்த குறையும் வரக்கூடாதுன்னு. அம்மா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அங்கெல்லாம் கிருஷ்ணர் வேஷம் போட்டா அக்கம் பக்கத்துல அந்த ஆண்டி வீட்டுல காட்டுறதோட சரி, வேற எங்கேயுமே போக மாட்டேன் தெரியுமா? இங்க பாரு, வைஷாக்கா கூட வேஷம் போட்டுக்கிட்டு நான் இங்க நல்லா சுத்தி வரனே. சரி சரி போதும், சந்தோஷத்துக்கு எந்த குறையும் இல்லை. என் கிருஷ்ணர் ஃபேஸ்ல நல்லாவே தெரியுது. சரி, அப்பா அங்க சரவண அப்பா, அப்புறம் அஜய் அப்பா, வினோத் எல்லாரும் உன்னை போட்டோ எடுக்க கூப்பிடுறாங்க. வரியா? போட்டோ எடுத்துக்கலாம். சரி. வைஷாக்கா வைஷாக்காவுன்னா வைஷாக்கா வருவாங்க. நீ போ, அம்மா கூட நான் வைஷாக்காவை கூப்பிட்டு வரேன். ஆடி தங்கம், நம்ம ஃபர்ஸ்ட் போகலாம், அதுக்கப்புறம் வைஷாக்கா வருவாங்க. சரி அம்மா. வைஷாக்கா நீ வா. நான் வரேன்டி தங்கம், நீ போ. மகாணி, இசையண்ணி 2 பேருமே பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. வீட்டில் வழக்கம் போல் பட்டை போட்டு விட்டாங்களா? நீயும் அவ்வளோ க்யூட்டாக இருக்கடி தங்கம். சின்ன பிள்ளை மாதிரி தான் இருக்கா. கல்யாணம் முடிவு பண்ணிட்டோங்கிறத எங்களாலே பிலீவ் பண்ண முடியல. அதான் எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி தள்ளி விடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களே. குட்டி பிள்ளை நீங்கள் பேசுறத பார்த்தா ஒரு 5 வருஷத்துக்கு எந்த பேச்சு எடுக்க மாட்டீங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் முடிவு எடுத்துட்டீங்களே. அப்படிலாம் இல்லடி தங்கம், உங்கள் அண்ணனுங்க எடுத்த முடிவு தப்பாக இருக்காதுன்னு உனக்கே தெரியுமே. அப்படி இருக்கும்போது நாங்கள் வேறு தனியாக சொல்லணுமா என்ன? அதெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. நானும் அண்ணனுங்கள்ட்ட நேற்றையே முடிவை சொல்லிட்டேன். சரிடாம்மா, சரி நாங்கள் போகிறோம், நீனு வாண்ண. சரிங்க அண்ணி. என்ன அண்ணி அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? என் தம்பி மேலே எனக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அது எல்லாத்தையும் உடச்சிட்டாங்க. வளர்ந்ததுக்கப்புறம் இதோ இப்போ பாரு, கல்யாண வயசே வந்துருச்சு. இப்போ தான் அவன் என் தம்பின்றது எனக்கு தெரிய வந்திருக்கு. என்னை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சாரு, ஆனால் நான் ஒரு நல்ல ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டேன். என் தம்பி வாழ்க்கையில் அப்படி பண்ண மாட்டாருன்றதெல்லாம் நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனால் நம்ம வீட்டில் வந்து பொண்ணு கேட்பாருலாம் நான் யோசிக்கல. ஆனால் ஒன்று அந்த வீட்டுக்கு அனுப்புறதுக்கு எனக்கு இன்னுமே யோசனையாக தாண்டா இருக்குது. என்னதான் என் தம்பியாக இருந்தாலும் நீ அங்கே போய் ஏதாவது கஷ்டப்பட்டுருவியோன்னு எனக்கு பயமாக இருக்குடா. என்ன நீ நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? நீங்களாக இருக்கீங்கன்ற தெம்பில் தான் நானே ஒத்துக்கிட்டேன். எங்கள் கடைக்குட்டி தைரியத்தை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவள் தைரியமானவ. அந்த ஆளை விட பெரிய ஆளெல்லாம் நீ சமாளிப்ப, அது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அன்னைக்கு கொஞ்சம் யோசனை, வேற ஒன்றும் கிடையாது. அப்போ உங்கள் தம்பி வந்தால் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுங்க. என் நாத்தனாருக்கு எந்த குறையும் வரக்கூடாதுடா, நீ தான் பார்த்துக்கணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வந்து சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்போம். அதனால என் நாத்தனாரை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிடுங்க. கண்டிப்பாக சொல்லிடுறேன் நாத்தனாரே. தம்பியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் என் நாத்தனாருக்கு அப்புறம் தான். என் நாத்தனாருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து நிற்போம். என் நாத்தனாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். என் நாத்தனார் மனசு நோவாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறேன்னு. குட் குட், அப்படியே சொல்லுங்கண்ணே. இருந்தாலும் என் தம்பியை பற்றி புரிஞ்சுக்கணும்னு டைம் கேட்டிருக்கல, அதுக்குள்ளே நீயும் தம்பியை பற்றி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. பார்க்கலாம் நீ. இது வரைக்கும் சீனியர்ன்ற ஞாபகம் மட்டும்தான் இருக்கு. அடுத்த கட்டத்துக்குலாம் நான் யோசிக்கவே இல்லை. நீ என்னவோ கிருஷ்ணரை சீனியர் தான் நினச்சிட்டு இருந்திருக்க. ஆனால் கிருஷ்ணர் மனசில் ராதை இவ்வளோ நாள் இருந்திருக்காங்கன்றது இப்போ தானே எங்களுக்குலாம் தெரிய வந்திருக்கு. அண்ணி, ரோஷினி அண்ணி தான் சொன்னாங்க, வைஷ்ணவியை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிருஷ்ணாவுக்கு ஒரு நினப்பு இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் எல்லாரும் பொண்ணு கேட்டோன்னு. சீரியஸாக இது வரைக்கும் உங்கள் தம்பி அப்படிலாம் என்கிட்ட பேசுனதே கிடையாது. அப்படி ஒரு நினப்பு அவருக்கு இருந்த மாதிரி கூட நான் ஐடென்டிஃபை பண்ணது கிடையாது. அவனும் லவ் பண்ணான் அப்படின்லாம் சொல்ல வரலடா. அவனுக்கு ஒன்று பிடிச்சிருந்துதான். ஸோ கல்யாணம் பண்ணால் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்திருக்கான். அது லவ்வா என்னன்னு நீங்கள் தான் பேசி முடிவு வரணும். நாங்கள் வரமாட்டோம் இதுக்கப்புறம். ஆனால் இப்போ ரோஷினி அண்ணி கால் பண்ணாங்க. கிருஷ்ணர் திடீர்னு பொண்ணுலாம் முடிவு பண்ணதுனால உங்கள்கிட்ட பேச கூச்சப்படுறாராம். அதனால உங்கள் ஃபோட்டோ மட்டும் கிருஷ்ணர் ஒன்று கேட்டாராம். இப்போதைக்கு கிருஷ்ணருக்கு ராதை ஃபோட்டோ ஒன்று வேணுமா? அண்ணி அதெல்லாம் முடியாது. பாடுறா, என் நாத்தனருக்கு வெக்கலாம் பட தெரியுமா? அண்ணி இப்போ ஃபோட்டோலாம் கொடுக்க வேணாம். ஒன்றுடா, பாவம் புள்ள தவிச்சு போய் கேட்டுட்டான்ல. அதுவும் அக்கா கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்கான். ஒரே ஒரு ஃபோட்டோடா. ராதி வேஷத்தில் உன்னை பார்த்துட்டேன். கிருஷ்ணரா அவன் எப்படி இருக்கான்னு தெரியல. ரோஷினி அண்ணி ஃபோட்டோ அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா உனக்கும் நான் சென்ட் பண்ணுறேன்னு. எனக்குலாம் வேணாம், நான் கிருஷ்ணரை பார்க்கணுன்னு ஆசைப்படலை. சரிங்க மேடம், நான் அனுப்புகிறேன். நீங்கள் பார்க்க வேணான்னு. அது எப்படி பார்க்காம இருப்பாங்க அனுப்புனா? அப்போ பாருங்க. போங்க அண்ணி. உங்கள் 2 பேரையும் ஒன்றா சேர்த்து வச்சு பார்த்தா எவ்வளோ அழகாக இருப்பீங்கன்னு யோசிச்சு பார்க்குறேன். எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீ தான் கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு தெரிஞ்சா. இதுவரை மண்ணில் பிறந்த பெண்ணில் நீதான் அழகியடி. இத்தனை அழகும் மொத்தம் சேர்ந்து என்னை வதைப்பது கொடுமையடி. அன்பே அன்பே
கொல்லாதே கண்ணே கண்ணை கில்லாதே பெண்ணே புன்னகையில் இதயத்தில் வெடிக்காதே ஐயோ உன்னை செய்வில் உயிரை குடிக்காதே அன்பே அன்பே கொல்லாதே கண்ணே கண்ணை கில்லாதே